அவருடைய பொண்ணு ஒரு படம் டைரக்ட் பண்ணாங்க, லால் சலாம் அந்த படம் டைரக்ட் பண்ணாங்க. ஐஸ்வர்யா அந்த படத்தில் நான் ஒரு ரோல் ஆக்ட் பண்ணேன், ஒரு இன்ஸ்பெக்டர் ஆக்ட் பண்ணேன். ஃபஸ்ட்டு சீனே நான் தான் வருவேன். இப்போ ஆக்ட் பண்ணிட்டு அப்போது ரஜினி சார் வர்றார். அவர் ஒரு பாட்ஷா மாதிரி ஒரு பாய் கெட்டப் பண்ணிட்டு ஒரு ஒருவர் ஆக்ட் பண்ணுறார். இப்போ ஒரு திருவண்ணாமலையில் உள்ள ஒரு ஏசி, அசிஸ்டன்ட் கமிஷனர் ஆஃப் போலீஸ் ஏசி வந்தார். அவர் ரஜினி சார்கிட்ட ஒரு 3-4 பாடி கார்ட்ஸ் நிற்பாங்க. அது ப்ளூ கலர் யூனிஃபார்ம் போட்டு பவுன்சர்ஸ் நிற்கிறாங்க. அப்போ அந்த ஷூட்டிங் நடந்துக்கிட்டு இருக்குது. ஐஸ்வர்யா அங்கே ஷாட் எடுத்துகிட்ருக்காங்க. ரஜினி சார் உட்காந்துட்டு அப்படியே கண்ணை மூடிட்டு உட்காந்துட்டே இருக்கார். இப்போ என்கிட்ட ஒரு ஏசி, அவருடைய ஒய்ஃபு, அவருடைய பையன், ஐபிஎஸ் படிக்கிற பையன் 3 பேரும் என்கிட்ட வந்தாங்க. அதான் சார் வணக்கம் சார். வணக்கம் சார். சார் ரஜினி சாரை பார்த்து ஒரு அளவு மட்டும் சொல்ல முடியுமா, எங்களால் நாங்கள் சொல்லணும்னு ஆசைப்படுறோம் அப்படின்னாரு. நான் சொன்னேன், ஓகே தான், அவர் நல்ல ஆள் தான், பட்டுங்க ரொம்ப கெடுபடியாக இருக்க சார், எப்படி நீங்கள் சந்திப்பீங்கன்னு கேட்டேன். உங்களால் முடியுமா சார் அப்படின்னாரு. இப்படி சொல்லிவிட்டு என்கிட்ட பேசிகிட்டு இருக்கா. நான் தற்செயலாக ரஜினி சாரை பார்க்க, ரஜினி சார் இப்படி கண்ணை மூடிட்டு இருந்தோம், டக்குன்னு என்ன பார்க்குறாரு. பார்த்து அவர் கேட்குறாரு அப்படின்னாரு, பார்க்கணுங்கிறாங்க அப்படின்னு நான் சிக்னல் பண்ணுறேன். அப்படிங்கிற எனக்கு ஒன்றும் புரியலை. கூப்பிட்டு வாங்க அப்படிங்கிறாரு. இதுக்கிடையில் அந்த பையன் ஏதோ காஃபியோ சூப்போ கொடுக்கறதுக்காக அந்த கூட இருந்த பையனும் போயிட்டாங்க. சரி, இது நல்ல வேலை, வாங்க சார் அப்படின்னு சொல்லி உங்களை கூப்பிட்டு கொண்டு ரஜினி சார்கிட்ட கூப்பிட்டு போயிட்டேன். போனால் சார்னா அவர் டப்புன்னு இருந்து சார், ஹலோ சார். ஆனால் நான் சொன்னேன், அண்ணே இவர் இந்த ஏரியாவில் உள்ள ஏசி, அதோட ஒய்ஃப், இது அவரோட பையன். பையன் என்ன பண்ணுறாரு அப்படின்னாரு. ஐபிஎஸ். அப்பா ஏசி, பையன் ஐபிஎஸ், சூப்பர் சூப்பர் சூப்பர். நல்ல கை கொடுத்தாரு. வேறு எங்கே சொந்த ஊர் இந்த தான் இருக்கீங்களா? போலீஸ் ரொம்ப டென்ஷன் ஜாப் இல்லை, ரொம்ப கிரேட் ஜாப். நாங்களாம் சினிமாவில் சும்மா அப்படி வேஷம் போடுறோம், ஒரிஜினல் நீங்கள் தான் இல்லையா அப்படின்ட்டுனாரு. அப்படி பேசிகிட்டே இருக்கிறார். அந்த ஏசி வாழ்க்கையில் ஒரு பெரிய ஒரு பூர்வ ஜென்ம இது அடைஞ்சது மாதிரி அவர் ரொம்ப ஹாப்பி ஆகிட்டார். ஹாப்பி ஆகி சரி ஓகே, இந்த கெட்டப்பில் நான் ஃபோட்டோ கொடுக்க முடியாது, சாரி, ப்ளீஸ் வெயிட் பண்ணலாம் சார், கை கொடுத்துட்டு போயிட்டார். இந்த போலீஸ் என்கிட்ட வந்தார். சார் நாங்கள் வாழ்க்கையில் எதிர்பார்க்கவே இல்லை சார், சும்மா ஒரு அலோ சொல்ல தான் வந்தோம், அவர் எந்திரிச்சு நின்று இவ்வளோ பேசிட்டார் சார், எங்களுக்கு இது போதும் சார், ஹாப்பி சார். சார் நீங்கள் எப்போது திருவண்ணாமலை வந்தால் எனக்கு ஒரு ஃபோன் போடுங்க சார், உங்களை வந்து நான் விஐபி தரிசனத்தில் உட்கார வச்சுருந்தார். இன்றைக்கி நான் திருவண்ணாமலை போனால் விஐபி தரிசனத்தில் ரஜினி சார் கொடுத்த அந்த ரெஸ்பெக்டில் நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்கள். அது மனிதர்கள் அதை மாதிரிலாம் பார்க்குறதே அபூர்வம்.